சைக்கிள் உண்மையை உளறிய சீமான் உறுதியான சிறைவாசம். வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு நைட்டு 10 மணிக்கு ஆஜரான சீமான் அதுக்கு பிறகு நடந்த பிரஸ் மீட்ல இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு ரொம்ப ஓப்பனா பேசியிருக்காரு. அவர் பேசும்போது, அந்த நடிகையோட ஒரு 6-7 மாசம் தான் பழக்கம் இருந்துச்சு, அது கல்யாணம் வரைக்கும் போகல. இங்கிலீஷ்ல சொல்வீங்களே கமிட்மெண்ட், அப்படியெல்லாம் கூட இல்ல. கஷ்டத்துல இருந்த அவங்க எப்படி எனக்கு 60 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்க முடியும்? மேலும் நான் அவங்களுக்கு மாசம் 50,000 கொடுக்கிறேன்னு சொல்றீங்களே, தெரிஞ்சேதான் என்கிட்ட அந்த நடிகை உறவு வச்சுக்கிட்டாங்க. நான் சிறைக்கு போயிட்டு வந்த பிறகும் என்கிட்ட உறவு வச்சுக்கிட்டாங்க. பாலியல் வன்கொடுமை செய்ததா சொல்றதுக்கு ஆதாரம் இருக்கா? என் மேல காதல் இருக்குன்னு சொல்றாங்களே, அப்படி சொல்ற எந்த பொண்ணாவது முச்சந்தில நின்னு இப்படி பேசுவாங்களா? அப்ப அவங்க என் மேல வச்சிருந்தது காதலா கன்றாவியான்னு பல கேள்விகளை முன் வச்சாரு. என் மகனுக்கு இப்ப விவரம் தெரியுது. அவன் என்னை பத்தி என்ன நினைப்பான், அவனோட நண்பர்கள் எல்லோரும் என்ன நினைப்பாங்கன்னு ஆதங்கத்தோட கத்த ஆரம்பிச்சிட்டாரு. மேலும் போலீஸ் நடத்தின விசாரணையில ஆல்ரெடி அவங்க கேட்ட கேள்வியை தான் கேட்டாங்கன்னு ரொம்ப கூலா பதில் சொன்னாரு.